ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கடைசி காலத்தில். மத்தேயு 24:10 சொல்லுகிறது, அநேகர் இடறல் அடைந்து ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள். நாம் கடைசி காலத்திற்குள் வந்திருக்கிறோம். துன்மார்க்கங்கள் தலைவிரி தாடுகிற நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். விசுவாச துரோகம் நடைபெற்று கொண்டிருக்கும் காலத்திற்கு வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் ஒருவரைக்கொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள். இந்த பகைக்கு காரணம் என்ன? ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவதின் அடிப்படை என்ன? அன்பு தாட்சியே ஆகும். கடைசி காலத்தில் அன்பு குறைபட்டு போகிறது. ஜனங்கள் ஆதி அன்பை விட்டுவிடுகிறதுனாலே ஒருவரையொருவர் பகைக்கிறார்கள். உள்ளத்தில் தெய்வீக அன்பு இருக்குமென்றால் அது திரளான பாவங்களை மூடுமல்லவா? 1 பேதுரு 4:8 மற்றும் நீதிமொழிகள் 10:12. ஒருவன் குற்றத்தில் அகப்பட்டால் அவனை என்ன செய்ய வேண்டும்? குற்றவாளியின் குற்றத்தை தூற்றி திரிய வேண்டுமா? அல்லது குற்றவாளியை வெறுமனே விட்டுவிட வேண்டுமா? நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? தூற்றவும் கூடாது, வெறுமனே விட்டுவிடவும் கூடாது. அவன் தனித்திருக்கும்போது தெய்வீக அன்போடு அவன் அருகிலே சென்று அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்த வேண்டும். அவனுடைய கரம் கோர்த்து கண்ணீரோடு அவனுக்காய் ஜெபித்து அவனுடைய ஆத்துமாவை கர்த்தரண்டை திருப்பிக் கொள்ள வேண்டும். அவன் அப்படியும் மனம் திரும்பாவிட்டால் நாம் அவனை விட்டு அமைதியாய் விலகிவிட வேண்டியதுதான். அவன் செவி கொடுக்காமல் போனாலும் அவனது குற்றத்தை தூற்றுவது உங்கள் தொழிலாக இருக்க வேண்டாம். ஒருபோதும் அவன் சபைக்கு புறம்பாக்கப்பட்டு அவமானம் அடைய வேண்டுமென்று எண்ண வேண்டாம். அவனுடைய அழிவை அல்ல, அவன் திரும்பி வருதலையே நாம் எதிர்பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:26 மற்றும் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். ஒருவனுடைய பாவத்தை உலகத்திற்கு பறைசாற்றி தூற்றுவதை கர்த்தர் வெறுக்கிறார். அப்படி ஒருவன் செய்ய துணிவான் என்றால் அவன் கர்த்தருடைய ஆக்கினைக்கும் சாபத்திற்கும் தப்பான். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 2:1 எச்சரித்து சொன்னார். நோவாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவன் திராட்சை ரசத்தால் வெறித்து நிர்வாணியாய் படுத்திருந்த போது அவனுடைய குமாரராகிய சேமும் யாபேத்தும் அவனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். ஆனால் தனது குற்றத்தை வெளிப்படுத்தி தூற்றித் திரிந்த தன் குமாரனாகிய காமின் செயலை கண்டு வேதனையால் நிரம்பி கானான் சந்ததியை சபித்தான். இதனால் காமின் குமாரனாகிய கானான் சபிக்கப்பட்டவனாய் வாழ நேர்ந்தது. தன்னுடைய சொந்த மகனாக இருந்த போதிலும் தூற்றி திரிந்ததினால் மகனென்று பாராதபடி தகப்பன் சபித்து விட்டான். இன்று நீங்கள் தேவனுடைய மகனாக இருக்கலாம். உங்கள் உள்ளத்தில் குறை கூறுவதற்கும் அவதூறு சொல்வதற்கும் இடம் கொடாதிருங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிற்கிறது கூட தேவ கிருபையே. நீங்கள் ஜீவனுள்ள தேசத்திலே வாழ்கிறதும் தேவ கிருபையே. நீங்கள் இந்த கிருபையை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நினைவிற்கு மத்தேயு 7:3, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 17 மற்றும் 18ஆம் அதிகாரங்கள், மாலை லூக்கா 11ஆம் அதிகாரம் 1-28 முடிய.
அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஒருவரையும் நாம் குற்றம் சாட்டி தூற்றித் திரியாதபடி அன்போடு மற்றவர்களை அரவணைப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.